கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 10வது அதிகாரம் 21வது வசனத்திலே யார் உங்கள் புகழ்ச்சி என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவனாகிய கர்த்தர் அவரே. நம்முடைய புகழ்ச்சி எது? நம்முடைய வைராக்கியமா? இல்லை. நம்முடைய பரிசுத்தமா? இல்லை. நம்முடைய சுயநீதியா? இல்லை. நம்முடைய விடாமுயற்சியா? அல்லது கடவுளுக்காக நாம் சாதித்த சாதனைகளா? எது நமது புகழ்ச்சி? வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவரே உன் புகழ்ச்சி. ஏன் அவரே உங்கள் புகழ்ச்சி என்றால் காரணம் என்ன? தொடர்ந்து இந்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இந்த பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் மாபெரும் மாற்றங்களை செய்தார். கலாத்தியர் 3:5 வாசிப்போமே ஆனால், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்தார்? இதைதான் பவுல் இவ்விதமாய் சொல்கிறார், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று. அன்புக்குரியவர்களே, ஆகவே எந்தவித நற்பண்புகள் நம்மிடம் காணப்பட்டாலும் அந்த பண்புகள் நம்மிடம் உருவாக நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்த்து நம்மை புது சிருஷ்டியாக்க சிலுவைக்கு கடந்து சென்றாரே நமது அருமை இரட்சகர், அவரே நமது புகழ்ச்சி. நமது கிரியைகளின் நிமித்தம் அல்லாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தாரே, அவரே நமது புகழ்ச்சி. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்தாரே, அவரே உங்கள் புகழ்ச்சி. உங்களை ஐஸ்வர்யவனாக்கும்படி நமக்காக சிலுவையில் தரித்திரரானாரே, அவரே உங்கள் புகழ்ச்சி. உங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்து அவர் தழும்புகளால் உங்களை குணமாக்கினாரே, அவரே உங்கள் புகழ்ச்சி. நமக்காக தமது சொந்த குமாரனை சிலுவைக்கு அனுப்பினாரே பிதா, அவரே உங்கள் புகழ்ச்சி. நமக்காக சிலுவைக்கு வந்தாரே இரட்சகர், அவரே உங்கள் புகழ்ச்சி. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.